என்னிடத்தில் 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமி ஆயிடுச்சுன்னு அவங்க அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு 5ஆம் வகுப்பு வரைக்கும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தாள். இந்த 6ஆம் வகுப்பு வந்ததுக்கு பிள்ளைங்க அவள் படிக்கிறதே இல்லை. 11 வயசு தான் இருக்குது. ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. ஆனால் அந்த பொண்ணு படிப்பில் கவனமே இல்லாமல் இருக்கா. போகிறதுக்கு அவள் ஒழுங்காக வேற இல்லை. அவளோட நடவடிக்கைகளெல்லாம் எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்குறது. எதாச்சும் அவளுடைய நோட்டு, அவளுடைய செல்லுகள், என்னோடய செல்லு தான் யூஸ் பண்ணுவாள். பார்க்கும்போது நாங்கள் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சிரிப்பு இருந்தது, ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது. 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு குழந்தை, 10 வயசு ஆகிறது. இந்த காலத்தில் எல்லா குழந்தையும் 10 வயசு 11 வயசுக்குலாமே எல்லாம் அப்படியா பெரிய பொண்ணாக போயிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிர்ச்சி அடையிறதுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டேன். அவளோட 2 கிளாஸ் கூட படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொல்கிறான். அந்த பொண்ணு தலையை குனிந்து கண்ணில் ஜலம் விட்டு அழுது உட்காந்துருது. நான் சொன்னேன், எதுக்கு அழுதுப்ப கேட்டேன். ஆமாம், நான் லவ் பண்ணுறேன், அம்மா அப்பா என்னை திட்டுறாங்க. நீ மாம்பழம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டேன். அதில் அம்மா அப்பாலாம், என்ன மாமி நாங்கள் எதுவோ ஸ்டேட் இருக்கா, நீங்கள் என்னமா சம்மந்தம் இல்லை தான் மாம்பழம் பார்த்துருக்கேன் கேட்குறது. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் என்ன எத்தனை வருஷமாக மாம்பழமே பார்த்துக்க மாட்டாளன்னா, நான் கட்டிப்பா எல்லாத்தையும். இல்லை மாம்பழம் பார்த்துருக்கியாடா நீ கேட்டேன். எங்கள் எந்த மரத்தில் மாம்பழம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். அது என்ன தெரியாதானே எனக்கு. மாமரத்தில் தான் மாம்பழம் காய்க்கும். மாமரத்தில் மாங்காயாக குட்டியாகி பெரிய காயாகி அதிலேயே பழுத்து அந்த பழத்தை சாப்பிட்டோம்னா இனிப்பாக இருக்கும். அது தெரியுமா? தெரியுமே. ஆனால் சில காய்கள் என்ன ஆகும், மாமரத்தில் குட்டியாக கச்சே சோப்பாக பழம் மாதிரி தெரியும். அது பிஞ்சிலேயே பழுத்துட்ட மாம்பழம்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டா பழமாகவும் இருக்காது, காயாட்டமாக இருக்காது. அது கெட்டுப்போன பழம், நல்லாவே இருக்காது அப்படின்னு சொன்னேன். மாமி இந்த மாதிரி சொன்னால் அவளுக்கு ஒன்றுமே புரியாது. நாங்கள் தலையாக அடிச்சுக்கிறோம், அதுவே புரியல. இங்கனமா பழங்கிறோம் காய்ங்கிறங்க, அதுக்கு என்ன புரியும் அப்படின்னு நான் புரிய வைக்கிறேன். நீ 2 வருஷம் கூட இருக்கிற அந்த பையனை நீ காதலிக்கிறியாம்மா? ஆமாம், நான் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன். அது லவ் இல்லை, அதன் பேர் காதல் இல்லை, அதன் பேர் வரும் கவர்ச்சி. நீ பெண் குழந்தையாக பிறந்து பெண் பிள்ளையாக வளர்ந்து நிற்கிற இல்லையா? நீ பாப்பாவாக இருக்கச்சு எப்படி இருந்தால் இப்போ அப்படி இருக்க அழகாக இருக்க இல்லையா? அதுபோல் ஆண் குழந்தையாக வந்து ஆண் பிள்ளையாக வளர்ந்து நிற்கிற அந்த பையனை பார்த்தோன்னே உனக்கு ஒரு ஆசை தோன்றுறது இல்லை. அவனுக்கு தான் அவன் தான் முதல்ல ஐ லவ் யூன்னு சொன்னான். அந்த மாதிரி அந்த ஆண் குழந்தைய உன்னை பார்த்த உடனே பொண்ணு குழந்தை உன்னை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சி ஐ லவ்னு சொல்லிட்டு போனான். ஆனால் லவ்வுக்கும் இதுக்கும் இந்த வயசு ஏற்றுதே இல்லை, தெரியுதா? லவ் அப்படிங்கிறது காதல். காதல் அப்படிங்கிறது இந்த வயசுலலாம் வராது. இது வெறும் கவர்ச்சி. இதை பார்த்து நீ ஏமாந்து போகாது. இனிமேல் அந்த பையன் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். நான்லாம் லவ் பண்ணலை ஒன்று. எனக்கு எப்போ வயசு வருதோ, பெரிய வயசானதும் நான் லவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் லவ்வெல்லாம் கிடையாது. நாமெல்லாம் இப்போ படிக்க தான் வந்திருக்கோம், நம்ம நல்லா படிப்போம். படிப்பு பாடத்தில் பற்றி நீ ஏதாவது கேட்குறேன்னா நான் பதில் சொல்கிறேன். நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ சொல்லி அனுப்பிச்சிட்டு சரியா? அவன் கெட்ட பையன் இல்லை. அவன் நான் டான்ஸ் ஆடினான், ஃபோட்டோ பிடிச்சிருக்கான், நான் ப்ரைஸ் வாங்கிச்சா கிளாஸ் பண்ணுறான். அவன் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் அவள் பேரண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் கொடுக்குறான். அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப நல்லவங்க, என்ன பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சரிதாண்டா.
ஆனால் இது பேர் லவ் இல்லை. நீ இந்த லவ் நினச்சிங்கன்னா அந்த பிஞ்சில் பழுத்த மாங்காய் நல்லா இல்லைல்ல, அந்த மாதிரியான கதையெல்லாம் இது போய் முடியும். இது பக்குவப்படாத ஒரு குழந்தைத்தனமான ஒரு ஆவல். இதை நீ லவ் நினச்சிக்காது, இது லவ் இல்லை. இது அந்த ஆண் குழந்தை வளர்த்த பார்த்து நீ ஆச்சரியப்படுறதும், பொன் குழந்தையாரா நீ ஒன்றை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறதுமான விஷயமே தவிர இதுவும் பேர் லவ் கிடையாது. இது லவ்வும் இல்லை. அப்படி லவ்வாகவே வச்சுருந்தாலும் இன்னும் 15 வருஷம் கழித்து அந்த லவ் முதிரும். அப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவனை படித்து நல்லா ஆளாகி உத்தியோகத்துக்கு போட்டுவோம். அப்போ நீ நல்லா படித்து நல்லா ஆளாகி உத்தியோகத்துக்கு போ. உன்னை படித்து ஆளாக்கி உத்தியோகம் வாங்கி கொடுத்தவங்க அம்மா அப்பாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது. அவள் உங்களை எதிர்பார்த்து இல்லாட்டா கூட, உன்னை எதிர்பார்த்து இல்லாட்டா கூட நீ நன்றியாக அவளை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்குது. ஏன்னா நீ ஒரே ஒரு பொண்ணு வேண்டவங்க அம்மா பார்த்து இல்லையா? அவனும் ஒரு பையன்தான், ஆனால் அவனுக்கு அந்த கடமை இருக்குது. அதனால கடமை உணர்வோடு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இப்போ படிப்பில் கவனத்தை செலுத்தணும்டா. சரியா? இந்த மாதிரிலாம் நம்ம செல்லில் பேசுறது, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறான்றது அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிறோம். இது லவ் எல்லாம் இல்லை. அந்த பையனாண்டு பேசினா கூட நீ அந்த மாதிரிலாம் பேசாது. இதனால படிப்பு தான் கெட்டு போகும். மார்க்கே இல்லை பற்றியா, ஒரு மார்க் வாங்கலை பற்றியா நீ? இந்த மாதிரி நீ உன்னோட வாழ்க்கையை இழக்கக்கூடாது. வாழ்க்கை வாழறதுக்கு, நல்லா வாழறதுக்கு, சந்தோஷமாக வாழறதுக்கு இப்படிலாம் அக்கிலி பிக்கிலின்னு இருக்கக்கூடாது. சரியா? உன்னை பற்றி எவ்வளோ எதிர்பார்த்து வச்சுருப்பாங்க அம்மா அப்பாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் ஹாலில் போய் நீ டிவி பார்ப்போம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். அது பற்றி எனக்கு ஒரு கார்ட்டூன் போட்டுனா அது பாட்டு உட்காந்து பார்த்துட்டு இருந்தது. நான் அவள் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், நீங்களும் அவளை பாராட்டு. அவள் சொன்னதையும் கேட்டுங்கள, அவன் என்னை பாராட்டான், அவன் என்னை ஃபோட்டோ பிடிக்கிறான், அவன் அப்பா அம்மா சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறான், அவன் எனக்கு வேண்டிய சீட்லாம் வாங்கி தரான். அப்படி குழந்தைத்தனமான சில ஆசைகளை கூட நீங்கள் என்ன பண்ணலை, அவளுக்கு நிறைவேற்றலை. அதுக்கு என்ன பண்ண முடியும்? எங்களுடைய வேலை அப்படி. அவருக்கு 7 மணிக்கு போனால் 10 மணிக்கு வருவேன். நான் 9 மணிக்கு தான் போகிறேன். இருந்தாலும் எனக்கு 7 மணி வரைக்கும் ஆஃபீஸில் வேலை இருக்குது. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு நைட் சமைக்கணும், பண்ணணும். இவ்வளோ உட்காந்து பேசிட்டு டைமாக இருக்குது எனக்கு. பரீட்சை என்னன்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டா. அவ்வளோ உட்காந்து மண்ணாலும் நான் உட்காந்து படி எழுதுன்னு ஒன்றுத்தையும் பண்ண மாட்டா. அவள் இந்த அறையில் அவளோட மண்ணு கட்டிட்டு அவளை படிக்க வச்சுட்டு அவள் சொல்லி கொடுத்துட்டு நான் சமைச்சிட்டு நான் போய் படுக்கவே உடம்பு விழுந்து போவேன். இதுக்கு மேலே இவ்வளோ கூட யார் நீ பாராட்டிட்டு முடியும்? பாராட்டப்படி அவள் என்ன பண்ணுறான்? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் இங்கே ரெண்டு பேருக்கும் லீவு. அன்றைக்கி அவ்வளோ துணியை துவச்சி பாத்திரம் தேய்ச்சி உள்ளெல்லாம் பேசி வாசல்லாம் இது பண்ணி இதுவே எங்களுக்கு இடுப்பு கழண்டு போகும். ஒரு வேலை செய்யறதுக்காக வரமாட்டாளே அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், உங்களுக்கு வேலைகள் அதிகம்தான், வீட்டு வேலைகளும் அதிகம்தான், சரியா? ஆனால் இது நடுவில் உங்கள் குழந்தைய பாராட்டணுங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு வேலை செஞ்சு சொல்லிக் கொடுங்க. ஏன் நீங்களே எல்லா துணியும் வைக்கணும்? அந்த குழந்தை சட்டில் போட்டு நினச்சிருந்தேன்னா அது துணிலாம் போட்டு ஒன்று முக்க சொல்லுங்க, கசக்க சொல்லுங்க, கசக்கி மட்டை மாடி கொண்டு வளர்த்து சொல்லுங்க. பண்ணணும். நீ அந்த வேலையெல்லாம் பொறுப்பில் சுமத்துங்க. நுழைவுக்கு எப்போ பார்த்தாலும் உட்காந்து எங்கள்லையும் டிவியும் பார்த்து உட்காந்து சொல்லுங்க. நீ கூட பாராட்டுங்க. அவள் தான் ஒன்று நல்லா பண்ணா, அழகாக நல்லா வளர்த்தி, நீ நல்லா பண்ணியே, நல்லா படிச்சு படிப்பை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. படி 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 படின்னு அவன் வேறு என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பாராட்டுங்க. அவன் சமையல்லாம் குட்டி குட்டியான சமையல்லாம் ரோஸ்ட் பண்ண சொல்லிக் கொடுங்க, சூப் பண்ண சொல்லிக் கொடுங்க, மேகி பண்ண சொல்லிக் கொடுங்க. ஏதாவது பண்ணிட்டு தான் எனக்கு பண்ணி கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஆசையை சாப்பிடுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. அந்த குழந்தைக்கு இப்போ வேண்டியது அப்ரிஷியேட்டு, ஒரு கலகலப்பு, ஒரு அம்மா அப்பா நம்மளை பாராட்டுறா, வீட்டில் யாரும் நம்மளை திட்டமாட்டா, நம்ம நல்லா பண்ணுறோம், நம்ம நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு ஆவல் தான். இந்த காலத்தில் குழந்தைகளாம் ஒரு குழந்தை 2 குழந்தைகள வீட்டில் நின்று போயிருக்கனால இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்காலம் மாதிரி அண்ணாவோ அக்காவோ தம்பியோ அல்லது கசினோ விசினோ அப்படி யாருமே இருக்கிறதில்ல. எல்லா குழந்தைகள் மனசுலையும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும், நம்மளை பாராட்டணும், நம்மளை புகழ்ந்து பேசணும், நம்மளை என்னென்னு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இல்லையா? நம்ம பெரிய வாழ்க்கையாக இருக்கு இல்லையா? அவன் அந்த குழந்தைக்கு இருக்காதா? 10 வயசுக்குன்னு ஒரு குழந்தைக்கு
அப்போ குழந்தையும் இல்லை பெரியவளும் இல்லை. பெரியவளாட்டம் சிறுத்தமே நடந்துப்பா, குழந்தையாட்டம் சிறுத்தமே நடந்துப்பா. இந்த மாதிரி இந்த போய் இங்கே டிவி பண்ணணும், போய் உட்காந்துட்டு கார்ட்டூன் போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதனால் நம்ம அவளுடைய ஸ்டேஜ் கொஞ்சம் இறங்கி வரணும். அதே நேரத்தில் வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிற்காது நம்ம குழந்தைக்குள்ளோட சேர்ந்து உட்காந்துட்டு யாரை பார்த்தா என்ன பண்ணா என்ன லவ் பண்ணா அந்த மாதிரிலாம் பேசாமல் ஸ்கூலில் என்ன நடந்தது, இந்த ஸ்கூலில் எந்த யாரை வந்து டீச்சர் பாராட்டினாங்க, ஓடி நீ என்னாச்சு அன்றைக்கி எனக்கு வர முடியல, நீ ப்ரைஸ் வாங்கி இங்கே என்ன நடந்தது, இப்போ யார் யார் வந்துருந்தாங்க, நான் டீச்சர்கிட்ட கேட்டேன், அவள் வந்து நல்லா ஓடினேன்னு சொன்னான் அவனுக்கு. இது ரொம்ப சந்தோஷமாக தெரியுமா அப்படின்னு சொல்லுங்க. ஆஃபீஸில் இருந்தால் வெரி குட் ப்ரைஸ் வாங்கிட்டு இருக்கியாடா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் இருக்குங்கோ, நீங்கள் பாராட்டுங்கோ, நீங்கள் மகிழ்ச்சி கொடுக்குறோங்கன்ற அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுத்துங்க. அதுக்கு வந்து 2 வயசு பெரிய குழந்தை அப்படின்னா அது மேலே என்ன இருக்குது, அதுக்கு வந்து அதே இதுதான் அந்த வீட்டில். அதனால் குழந்தைகளாக மாறிடு. அவெல்லாம் வந்து அனாதினான்னு போக மாட்டான். இந்த காலத்து குழந்தைகளும் புத்திசாலி குழந்தைகள். அதனால் நீங்கள் அவர்களுக்கு செல்லமாக கொடுக்கணும். நீ இதை கண்டிப்பாக இதுதான் கேட்கும், இது ஒன்றும் கேட்காது தெரியுமா உனக்கு.